வெல்கம் டு ஷன்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரண்டை குழம்பு பாரம்பரிய முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வயதாக எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்குது. எலும்புகளை பலப்படுத்த விரும்புகிறவங்க பிரண்டையை வாரம் ஒருக்க டயட்டில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிரண்டை குழம்பு பண்ணுறதுக்கு 2 கட்டு பிரண்டை வாங்கியிருக்கேன். குழம்பு பண்ணுறதுக்கு இளம் பிரண்டையாக எடுத்துக்கோங்க. பிரண்டை கொஞ்சம் முத்தி இருந்துச்சுன்னா நமப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு துவையல் பண்ணிக்கலாம். இப்போ பிரண்டையோட கணுப்பகுதியில் இந்த மாதிரி உடச்சி இழுத்திங்கன்னா பிரண்டையில் இருக்கிற நாரெல்லாம் வந்துடும். 4 பக்கமும் இருக்கிற நாரை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும். கையில் நகம் நல்லா இருந்துச்சுன்னா நகம் யூஸ் பண்ணியே நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நகம் இல்லாதவங்க சின்ன கத்தி யூஸ் பண்ணி பிரண்டையில் 4 பக்கமும் இருக்கிற நாரை இந்த மாதிரி எடுத்துருங்க. பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. கையில் எண்ணெய் தடவாமல் க்ளீன் பண்ணிங்கன்னா கையெல்லாம் அரிக்கும். அதனால் நல்லா எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. செரிமான கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க பிரண்டையை அவங்க டயட்டில் நல்லா சேர்க்கலாம். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பிரண்டையை தாராளமாக வாரத்தில் 1 நாள் சேர்த்துக்கோங்க. பிரண்டை யூஸ் பண்ணி சட்னி செய்யலாம், துவையல் செய்யலாம், பிரண்டை சூப் பண்ணலாம், பிரண்டை பொடி பண்ணலாம், பிரண்டை ஊறுகாய் செய்யலாம். இந்த மாதிரி எல்லா பிரண்டையிலையும் இருக்கிற நாரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புபவர்கள் பிரண்டையை அவங்க டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரண்டையில் என்ன டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் எண்ணெயில் பிரண்டையை நல்லா வதக்கிடணும். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை அதில் போட்டுக்கோங்க. பிரண்டையோட கலர் டார்க் க்ரீன் கலராக இருக்குது. இது பழுப்பு நிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். பிரண்டையில் நமப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டிங்கன்னா குழம்பு வைக்கும்போது அந்த குழம்புல நமப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கணும்னு சொல்கிறது. கலர் நல்லா பழுப்பு நிறமாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிரண்டையை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுங்க. இப்போ இதே எண்ணெயில் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் 2 வத்தல் சேர்த்து போட்டுக்கோங்க. 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பிரண்டை துண்டு ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கணும். வதக்கும்போது உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே சீக்கிரமாகவே வதங்கிடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. எந்த ஒரு டிஷ் பண்ணும்போதும் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு செஞ்சோம்னா அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பிரண்டை வதக்குன அதே பேனில் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 10 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா வதக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. சீரகப்பொடி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி கரைசலையும் குழம்போட ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கி வச்சுருக்க பிரண்டையை இதோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். மூட்டு வலியால் கஷ்டப்படுறவங்க, வாயு பிடிப்பு தொல்லை இருக்கிறவங்க, கைகால் குடைச்சல் இருக்கிறவங்களுக்கு பிரண்டை ஒரு அருமருந்தாக இருக்குது. பிரண்டை குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அதே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி குழம்ப நல்லா திக்காக வைங்க. அப்போத்தே சூடான சாதத்தோடு போட்டு பிணைஞ்சி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு பிரண்டை குழம்ப சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தாளிச்சதை குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. பாரம்பரிய முறையில் பிரண்டை குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதே நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.